This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க கோர்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வினோத்தை தொடர்ந்து சொந்தமாக தயாரிப்பு நிறுவனம் வைத்திருந்துள்ள தமிழ் இயக்குனர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்களா? கோடிகளில் சம்பளம் வாங்கும் ஸ்டார் நடிகர்கள் கூடுதல் வருமானத்திற்காக சைட் பிஸ்னஸ் செய்வது வழக்கம். தெரியாத பிஸ்னஸில் கை வைத்து கஷ்டப்படுவதை விட தெரிந்த தொழில் ஒரு பிஸ்னஸ் செய்துவிடலாம் என்று பலரும் சொந்தமாக திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்களை தொடங்கி அதன் மூலம் வருமானம் ஈட்டி வருகின்றனர். தனுஷ், சிவகார்த்திகேயன், கமல் உள்ளிட்ட ஸ்டார் நடிகர்கள் சொந்தமாக தயாரிப்பு நிறுவனங்கள் வைத்துள்ளனர். நடிகர்கள் ஒரு பக்கம் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி வர, மற்றொரு பக்கம் இயக்குநர்களும் சொந்தமாக தயாரிப்பு நிறுவனங்களை தொடங்கியுள்ளது. தங்களது கதைக்கு தாங்களே தயாரித்து திரைப்படங்களை உருவாக்கி வருகின்றனர். அந்த வகையில் சொந்தமாக திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் வைத்திருக்கும் தமிழ் இயக்குநர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். சினிமாவில் ஸ்டார் இயக்குனர் மணிரத்னம் மெட்ராஸ் டாக்கீஸ் என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை வைத்துள்ளார். அலைப்பாயுதே, கன்னத்தில் முத்தமிட்டால், ஓகே கண்மணி உள்ளிட்ட படங்கள் இவர் தயாரிப்பில் வெளியான படங்களாகும். பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் எஸ் பிக்சர்ஸ் என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை வைத்துள்ளார். முதல்வன், காதல், கல்லூரி, வெயில், ஈரம் உள்ளிட்ட படங்கள் ஷங்கரின் தயாரிப்பு நிறுவனத்தில் உருவான திரைப்படங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது பிஸி நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கும் இயக்குனர் கௌதம் மேனன் பேர்டன் கதாஸ் என்ற திரைப்பட நிறுவனத்தை இயக்குனராக பதவி வகித்து வருகிறார். இயக்குனர் வெற்றிமாறன் கிராஸ் ரூட் ஃபிலிம்ஸ் கம்பெனி என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். விசாரணை, அரசுரன், விடுதலை ஆகிய படங்கள் இந்நிறுவனத்தில் உண்டானது. இயக்குனர் ப. ரஞ்சித் நீலம் புரொடக்ஷன்ஸ் என்ற திரைப்பட நிறுவனத்தை இயக்கி வருகிறார். பரியரும் பெருமாளும், சார்பட்ட பரம்பரை ஆகிய படங்கள் இந்நிறுவனமே தயாரிப்பில் உருவானது. இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் ஸ்டன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் என்ற திரைப்பட நிறுவனம் இயக்கி வருகிறார். விஜய் சேதுபதியின் பீட்சா, இறைவி, ஜிகர்தண்டா உள்ளிட்ட படங்களை தயாரித்துள்ளார். இயக்குனராக இருந்து தற்போது தயாரிப்பாளர் அவதாரம் எடுத்துள்ள இயக்குனர் வினோத் விஜயின் ஜனநாயகன் படத்தை இயக்கி வரும் இவர் தற்பொழுது சொந்தமாக தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தொடங்கி அதன் மூலம் படத்தை தயாரிக்க உள்ளதாகவும் தகவலை வெளியாகியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.